இங்க பாரு மனிஷா, நெருப்பு எப்பவும் அமைதியா தான் இருக்கும். பிடிச்சதுன்னா அதை பிடிச்சவங்களையே மொத்தமா எரிச்சிரும். நானும் அதே மாதிரி தான். நான் ஏதோ அமைதியா இருக்கேனோ இல்ல வாயை திறக்கிறது இல்லைன்னோ என் விஷயத்துல தலையிடுறதுக்கோ என் வழியில தடங்களா ஆகவோ முயற்சி பண்ணாத. என் வழியில மட்டும் குறுக்க வந்தா தூக்கி எறிஞ்சிருவேன். என் விஷயத்துல தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது பண்ணா இதே மாதிரி நீங்க கை வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தொலைக்கீழா மாத்திருவேன். இந்த சின்ன விஷயத்துக்கு என்ன ஜெயிச்சிட்டோமேனு உனக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கா லக்ஷ்மி? பூஜை சாமான் கிடைச்ச உடனே அப்படி சந்தோஷத்துல மூழ்கிடாது. விரதம்னா 4 பூவு 4 வாழை இலைன்னு அம்மனுக்கு சமர்ப்பிச்சுட்டா மட்டும் போதுமா? புருஷனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அவர் கையால உன் நெத்தில நீ குங்குமத்தை வச்சுக்கணும். அவர் கையால உன் தலையில அக்ஷத போட வைக்கணும். அதெல்லாம் பண்றதுக்கு மித்ரா தயாரா இல்ல. புருஷனோட ஒத்துழைப்பு, புருஷனோட ஆசீர்வாதம் இல்லாத இந்த விரதம் எப்படி பார்த்தாலும் வேஸ்ட் தான். அந்த விஷயம் உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. தூய்மையான மனசோட இருந்தா என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். மத்தவங்களுக்கு நம்ம நல்லது நினைச்சா அந்த விரதம் கண்டிப்பா பலன் தரும். வணக்கங்க ஐயா. வணக்கம் புரோகிதரே. வணக்கம்மா. வணக்கம் சாமி. பூஜைக்கு எல்லாம் தயாரா எடுத்து வச்சிட்டேலா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் புரோகிதரே. இன்னும் ஏதாவது தேவைப்பட்டா நான் அதையும் எடுத்துட்டு வந்து தரேன். முதல்ல வீட்ல எல்லா வாசலுக்கும் மாவளையை கட்டி மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதெல்லாம் பண்ணிட்டேலா? ஐயோ, இன்னும் அதெல்லாம் நான் பண்ணலையே. இங்க பாருமா, நீயும் ஒரு பொண்ணு தானே, இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா? எந்த பண்டிகையா இருந்தாலும் வீட்டு வாசல்ல மாவளை தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்க கலையா இருக்கணும். சாரி ஆண்டி, எனக்கும் இதெல்லாம் புதுசு தானே. நானும் இப்பதான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன். முதல்ல போய் எல்லா வாசலுக்கும் மாவளையை கட்டி மஞ்சள் குங்குமத்தை வச்சிட்டு வாங்க. சரிங்க, நான் செஞ்சிடுறேன். சாரி. இட்ஸ் ஓகே. அவர் கையால உன் நெத்தியில நீ குங்குமத்தை வச்சுக்கணும். இந்த லக்ஷ்மிக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே ரொம்ப சாதகமா அமைது. மித்ரா லக்ஷ்மிக்கு குங்குமத்தை வச்சு விட மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவன் கையாலேயே குங்குமத்தை வச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போறது. நாம பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சாமி. அம்மா, மனசார இந்த பூஜையை நான் ஆரம்பிச்சேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி இந்த பூஜையை நான் பண்ணி முடிச்சிருக்கேன். அஞ்சு சுமங்கலிக்கு தாம்பூலத்தை கொடுத்து இந்த விரதத்தை நான் நல்லபடியா முடிக்கணும். இந்த விரதத்தை நான் முடிச்சாதான் அவருக்கு எந்த மாதிரி ஆபத்து வரப்போகுது, எந்த பக்கத்துல இருந்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரிய வரும். அதனாலதான் தயவு செஞ்சு இந்த விரதத்துல எந்த ஒரு அடைத்தடைகளும் இல்லாத மாதிரி நீதான் பாத்துக்கணும் தாயே. நானி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? லக்ஷ்மி அக்காவை எனக்கு பார்க்கணும் போல இருக்குக்கா. ஒரு தடவை அங்க போயிட்டு வரலாமா? சித்தி, என்னம்மா? நானி அக்காவை பார்க்கணும்னு சொல்றான். அங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? ஐயோ, இப்போ ஜானு அங்க போனா விவேக்குக்கும் அவளுக்கும் இன்னும் ஸ்டோரி முன்னோக்கி போகும். என்னோட ஸ்டோரி ஓரமா ஒதுங்கிடும். வேண்டாம், நீ அனுப்பாத.
சித்தி பணத்தை கொடுத்தா நாங்க கிளம்புவோம். போலாம் இரு ஜானு. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு போண்டா சுட்டுட்டு இருக்கேன். இப்ப நீங்க கிளம்பிட்டா இதெல்லாம் யாரு சாப்பிடுவாங்கன்னு சொல்லு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. அம்மா என்ன போக விடாம தடுப்பாங்கன்னு பார்த்தா நான் கண்ணால காட்டின ஜாடைய அனுப்பிவேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ? பரவாயில்ல சித்தி, நாங்க போய்க்கிறோம். பாரு ஜானு, எதை வேணாலும் வேஸ்ட் பண்ணலாம், ஆனா சாப்பிடுற பொருளை வேஸ்ட் பண்ண கூடாது. நானே வா, முதல்ல வந்து சாப்பிடு. வாப்பா, இந்தா. அம்மா அக்கா அக்கா எரியுதுக்கா. அக்கா அக்கா ரொம்ப வலிக்குதுக்கா. எரியுது. கொஞ்சம் பொறுத்துக்கோ நானி, நான் உனக்கு உடனே மருந்து தடவி விடுறேன். ஐயோ, அக்காவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட என்ன இப்படி ஆயிப்போச்சு. வாமா, வந்து சீக்கிரம் மருந்து வை. இங்க பாருங்க, அவன் கை எப்படி சுட்டு போயிருக்குன்னு பாருங்க. நான் மட்டும் ஏதோ வேணும்னு பண்ணனா என்னம்மா, ஏதோ கொஞ்சம் அப்படி பார்த்தேன். பாவம், அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. சரி சரி, பணம் கொடுக்கறேன், நீங்க கிளம்புங்க. வேண்டா சித்தி. ஏன் ஜானு, அக்காவை பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல? ஏற்கனவே அங்க அக்கா நிலைமை வேற சரியில்லை. இந்த நேரத்துல நானே அங்க கூட்டிட்டு போனா அக்கா இத பார்த்து இன்னும் ரொம்ப வேதனைப்படுவா. நாங்க இப்ப போகல சித்தி. நானி, நீ வா. அம்மா, இங்க எல்லாமே இருக்கு. அம்பாளுக்கு போடுறதுக்கு காசு மாலை மட்டும்தான் வேணும். புரோகிதரே, நான் எடுத்துட்டு வரேன். காசு பூஜை அறையில இருக்கும் மனிஷா. சரிங்க ஆண்டி. அம்மா மனிஷா, அந்த காசுகளை ஒரு புது மஞ்ச கயித்துல கோத்து மாலையா பண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க, எடுத்துட்டு வரேன். மித்ரா, மித்ரா. என்ன மனிஷா? இதுல காசுனா எதுன்னு எனக்கு தெரியல மித்ரா. காசுனா இதோ இதுதான். அருந்த உன்னோட தாலிய சாமி பாதத்துக்கிட்ட வையி. இத மஞ்ச கயிறுல கோத்து மாலையா எடுத்துட்டு வர சொன்னார் இல்லையா? சரி பண்ணு. இதெல்லாம் எனக்கு தெரியாது மித்ரா. நான் இதெல்லாம் பண்ணதே இல்ல. ப்ளீஸ், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். தெரியலன்னா எதுக்கு வந்த மனிஷா? தெரிஞ்சவங்க யாராவது வந்து பண்ணிருப்பாங்கல்ல. ஐ எம் வெரி சாரி மித்ரா. ப்ளீஸ், இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ப்ளீஸ்.